கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமை அணுவளவு. அணுவன்னு சொன்னாக்கா அந்த கடுவைக்குதே, கடுவை விடவும் கண்ணுக்கு விளங்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அணுவளவு. அணுவளவு ஒரு மனுஷன் உள்ளத்தில ஏதாவது ஒரு விஷயத்தில பெருமை ஏற்பட்டது என்று சொன்னா அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்லல, சொர்க்கத்துடைய வாடையை கூட அவனால் நுகர முடியாது என்று சொன்னான். சொர்க்கத்தினுடைய வாசம் என்பது கிட்டத்தட்ட 10,000 மைல்களுக்கு அங்கால சொர்க்கத்தினுடைய வாசம் வீசிக்கொண்டிருக்கும். அப்ப 10,000 மைல்களுக்கு அங்கால கூட சொர்க்கத்துக்கு கிட்டவும் எனக்கு நெருங்க முடியாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திர முடியாது. அந்த பெருமையை எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. எனக்கிட்ட அறிவிக்குது என்றதுக்காக வேண்டி பெருமை வந்துட்டு என்று சொன்னால், எனக்கிட்ட பணம் ஈக்குது என்றதுக்காக வேண்டிய ஒரு பெருமை வந்துட்டாக்கா, எனக்கிட்ட சொத்து சுகம் ஈக்குது, எனக்கிட்ட என்ன டைட்டில் ஈக்குது, அந்த டைட்டில் ஈக்கு, இந்த ஏதாவது ஒன்றை வச்சு எந்த ஒரு விஷயத்திலையும் எல்லாத்தையும் விட்டு போடுங்க. ஷைத்தான் கடைசியா சொல்லுவான், அவனெல்லாம் என்ன, நீ ஒரு மிஸ் பண்ணாம டெய்லி தஹஜ்ஜத் தொழுறாயப்ப, நீ தான் மேலானவன். சொல்லிக்கொள்ள, நான் ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் மிஸ் பண்றது இல்ல, அவ்வல் தக்பீர் மிஸ் பண்றது இல்ல. அமல் இபாதத்தை கொண்டு கூட எங்களுக்கு பெருமை அடிக்கிறது கேளா. பெருமை அடிச்சம் அந்த அமல் இபாதத்துக்கள் அர்த்தமற்றதாக ஆகிடும். எந்த ஒன்றையும் செய்யறதுக்கு இஹ்லாஸ், பரிசுத்தமான எண்ணம், லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தான் நான் செய்கிறேன் என்ற அந்த இஹ்லாஸ் வந்தா மாத்திரம்தான் ஒரு மனிதன் செய்கின்ற அமல்கள் கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த இஹ்லாஸையும் எங்களை விட்டு இல்லாமலாக்கக்கூடிய மிக பெரும் எங்களுடைய விரோதி தான் இந்த நஃப்ஸ். எனவே தான் நஃப்ஸோடு யுத்தம் செய்கின்றவர்கள், நஃப்ஸோடு போராடுகின்றவர்கள், அவங்க ஜிஹாது செஞ்சவங்க, ஜிஹாதுல் அக்பர் செஞ்சவங்க. அந்த அடிப்படையில தான் உலகத்தில் வாழ்ந்த கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜா மொய்னுதீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் நஃப்ஸோடு ஜிஹாது செஞ்சாங்க. நஃப்ஸோட ஜிஹாது செஞ்சாங்க. அந்த நஃப்ஸோட ஜிஹாது செஞ்சிட்டாக்கா அவங்க பெரிய யுத்தம் செஞ்சவங்க. ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த ஜிஹாத செஞ்சவங்க. அப்படிப்பட்ட ஜிஹாது செஞ்சிட்டு உலகத்தை விட்டு மறைஞ்சவங்களை பத்தி எல்லாம் குர்ஆன்ல எப்படி சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா. ஜிஹாது செஞ்சவங்க தன்னுடைய வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்தவர்கள், யுத்தத்தில ஷஹீதானவர்கள். அப்ப யுத்தத்துக்கு போறவங்க ஜிஹாதுல் அஸ்கர் செஞ்சவங்க. அதே போன்று தன்னுடைய நஃப்ஸோடு ஜிஹாது செய்கின்றவர்கள். நஃப்ஸ் சொல்லுது இல்ல தஹஜ்ஜத்துக்கு எழும்பவே இல்ல, இவர் நஃப்ஸோட போராடி இல்ல எழும்பித்தான் ஆகணும், தஹஜ்ஜத்து தொழுதுதான் ஆகணும். அவ்வளவு வக்தில தொழுறதுக்கு நஃப்ஸ் இடம் கொடுக்குது இல்ல, டைம் தானே இருக்குது, அசருக்கு பாங்க சொன்னா மகரிப் வரைக்கும் தொலைறேன் தானே, இல்ல பாங்க சொன்னிட்டாக்கா அவ்வளவு வக்தில தொழுறதுதான் ஏற்றமானது, எனவே நான் இப்பவே தொழுதுறேன்னு சொல்லி நஃப்ஸோட ஜிஹாது செஞ்சு நஃப்ஸுக்கு இடம் கொடுக்காம நஃப்ஸ் எதை சொல்லுதோ அதற்கு மாற்றம் செய்யுது. கண் சொல்லுது, நஃப்ஸ் சொல்லுது, கண்ணால பாரப்பா எவ்வளவு பஸ்தான ஒரு காட்சி ஒன்று பார்க்கறதுக்கு இருக்குது பாரு, கண் குளிர்ச்சி ஆயிக்கும். இவர் நஃப்ஸுக்கு அடிபடாம அடிபணிந்து விடாம, இல்ல அது ஹராமாக்கப்பட்டிக்கு எனக்கு பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா என்னுடைய கண்ணுக்கு அதை கண்ணுடைய ஹக்கு ஹராத்த பார்க்காம இருக்கணும் சொல்லி நஃப்ஸுக்கு இடம் கொடுக்காம எல்லா விஷயத்திலையும் நஃப்ஸ் சொல்றதுக்கு மாற்றம் செஞ்சால் இதுதான் ஜிஹாதுல் அக்பர். இந்த ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய உயரிய ஜிஹாதை செய்தவர்கள் தான் உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு பெரும் பெரும் மகான்களும். ஒவ்வொரு பெரும் பெரும் மகான்களும் ஜிஹாதுல் அக்பரை செய்து அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ் விலாயத்தை கொடுத்திருந்தான். அந்த ஜிஹாதையும் இன்னும் செஞ்சு 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 அவர்கள் உச்சத்தை தொட்டார்கள். எனவே அவர்களை பார்த்து நீங்க மௌத்தானவர்கள் என்று நினைச்சு கூட பார்க்கவானம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவுலியாக்கள், இறைநேசர்கள் அவங்க மௌத்தாக இல்ல, மௌத்தானவர்கள் என்று நீங்க சொல்றது இல்ல, மனசால கூட நினைச்சு பார்க்கவானம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவங்க அல்லாஹ்விடத்தில் ஹயாத்தோடு இருக்காங்க. உங்களோட பார்வையில மௌத்தன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க. மட்டுமல்ல யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்திலிருந்து அவங்களுக்கு ரிஸ்க்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது, ரிஸ்க்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்களை, சந்தோஷமான மகிமையான வாழ்க்கையை வச்சு சந்தோஷமாக கபரில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரிஸ்க்கும் கொடுக்கப்படுவது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே நஃப்ஸ் என்பது
ஒரு மனிதனுடைய ஆக பெரிய விரோதி. இந்த நப்சினுடைய படித்தரங்கள் எத்தனையோ படித்தரங்கள் இருக்குது. இந்த நப்சை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் தரீக்கா. காதிரியா தரீக்காவாக இருக்கலாம், ஷாதுலியாவாக இருக்கலாம், ஜிஸ்தியா, ரிஃபாயா, சுஹ்ரவர்தியா, எந்த தரீக்காவாக இருந்தாலும் சரி, அந்த தரீக்கத்தினுடைய நோக்கம் என்ன? தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. உள்ளம் அசுத்தமான நிலைமையில இருந்து கொண்டு எவ்வளவுதான் நெத்தி கருக்க தொழுதாலும் அந்த தொழுகை வேஸ்ட் ஆனது. உள்ளம் அசுத்தமாக இருந்து கொண்டு எவ்வளவுதான் தர்மம் செஞ்சாலும் அது வேஸ்ட் ஆனது. உள்ளம் அசுத்தமாக இருந்து கொண்டு எவ்வளவுதான் ஜிக்ரு செஞ்சாலும் அந்த ஜிக்ருகள் அர்த்தமற்றதாக ஆகிடும். எனவே தான் ஒவ்வொரு தரீக்கத்திலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அடிப்படையாக வச்சு லிகுல்லி ஷைஇன் ஸகாலா வ ஸகாலத்துல் கல்பி ஸிக்ருல்லாஹ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் உலகத்துல ஒவ்வொன்றையும் என்னது தூய்மைப்படுத்துறதுக்கு, துப்புரவாக்குறதுக்கு அல்லாஹ் ஒன்றை வச்சிருக்கான். எங்கட நாங்க உடுக்கிற உடுப்புக்கள், எங்கட டிரெஸ் ஊத்தி ஆவிட்டேன்னு சொன்னா அதை கழுவுறதுக்கு வாஷிங் பவுடர் ஈக்கி, சோப்புகள் ஈக்குது, அதை போட்டுட்டாக்கா அது துப்புரவாகுது. எங்கட உடம்புல ஏற்படக்கூடிய அழுக்குகளை அகற்றுவதற்கு சோப்புகள் யூஸ் பண்றோம். அதனால என்ன செஞ்சிடும்? தண்ணியை ஊத்தி கழுவி சோப்புகள் போடும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஊத்தைகள் நீங்கிடும். டைல்ஸ்கள், தராதோக்கள், கிளாஸ்கள், இப்படி ஒவ்வொன்றையும் கிளீன் பண்றதுக்கு சொல்லி ஒவ்வொரு கெமிக்கல் எல்லாம் உலகத்தில் வச்சுக்கானா இல்லை? ஒவ்வொரு கெமிக்கல் இருக்குது. கிளாஸ், கண்ணாடி, அது அதுல ஊத்தப்பட்டு சொன்னா அதுக்கு சொல்லி கெமிக்கல் இருக்குது. டைல்ஸ்கள், தராதோக்கள் ஊத்தாவிட்டு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றத்துக்கு, அதை துப்புரவாக்குறதுக்கு, பளிச்சென்று ஆக்கிறதுக்கு கெமிக்கல்கள் இருக்குது. பாத்ரூம்ல இருக்கக்கூடிய நஜீஸ்கள், அதுல இருக்கக்கூடிய கரைகள் இல்லாமல் ஆக்கிறதுக்கு அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கெமிக்கல்கள் இருக்குது. ஆப்பிக்கிறது எத்தனையோ பேர்கள் இருக்குதானே. இதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளால மறைஞ்சு கொண்டு இருக்கக்கூடியதுதான் ஒரு மனிதனுடைய கல்பு. அந்த கல்பு இருக்கக்கூடிய இடம், மனிதனுடைய ஆத்மா நஃப்ஸ் இருக்கக்கூடிய இடம், அதை எப்படி துப்புரவு பண்றது? சோப் போடலுமா, வாஷிங் பவுடர் போடலுமா, கெமிக்கல் போடலுமா, என்னத்தை போட்டு துப்புரவாக்குறது? உடம்புக்கு வெளியில கையிலையோ காலிலையோ உடம்புலையோ எங்கேயாவது ஊத்தெடுத்துட்டு சொன்னா சோப் போட்டு ஏதாவது போட்டு என்ன செய்யலாம்? கையிலையோ காலையோ பெயிண்ட் பட்டுட்டு சொன்னா என்ன செய்வோம்? திணற போட்டு கழுவோம், நாமனையை போட்டு கழுவோம், ஏதாவது போட்டு ஏதாவது தேய்ச்சிக்கிட்டு அதை என்ன செஞ்சிடும்? கிளீன் பண்ணிடும். உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள்ளம் அசுத்தம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னாக்கா எப்படி நாங்க துப்புரவாக்குறது? அதுக்கு நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி ஷைஇன் ஸகாலா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூர்மையாக்குறதுக்கு, துப்புரவாக்குறதுக்கு அல்லாஹ் ஒன்றை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார். ஸகாலத்துல் கல்பி ஸிக்ருல்லாஹ், உள்ளம் இருக்குது. இந்த உள்ளம் அழுக்கு அடைஞ்சிட்டேன்னு சொன்னாக்கா அவன் என்ன தொழுதும் வேலை இல்லை, என்ன அமல் செஞ்சும் வேலை இல்லை. அப்ப இந்த உள்ளத்தை என்ன செய்யணும்? துப்புரவா வச்சுக்கணும். துப்புரவு, உள்ளத்தை துப்புரவு பண்ணக்கூடிய கெமிக்கல் என்ன? உள்ளத்தை துப்புரவு பண்ணக்கூடிய வெப்பன் என்னன்னு சொன்னாக்கா ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜிக்ர் எந்த அளவுக்கு செய்யப்படுமோ, தனிமையில இருந்தோ கூட்டமாக இருந்தோ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஜிக்ரை அதிகப்படுத்திக் கொள்வானோ அந்த அளவுக்கு அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்தங்களும் அகன்றுவிடும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பவர் கெமிக்கல் தான் ஜிக்ர். அந்த அமைப்புல தான் ஒவ்வொரு தரீக்காக்களையும் பிரதானமான அமலாக ஜிக்ரு தரப்பட்டி. காதிரியா தரீக்காவாக இருக்கலாம், ஷாதுலியா தரீக்காவாக இருக்கலாம், அதே போல ஐதுர்சியா தரீக்காவாக இருக்கலாம். ஒவ்வொரு தரீக்கத்திலையும் தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜிக்ருகளை செய்ய வேண்டிய முறையில ஜிக்ரு செய்யும் பொழுது வேற எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. கண்ணை மூடி மற்ற சிந்தனைகள், யோசனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு என்ற உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் அகற்றப்படணும், தூய்மையாக்கப்படணும் என்ற நோக்கத்தோட அந்த ஜிக்ரை செய்யும் பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மோசமான எண்ணங்கள், பெருமைக்க கூடாது. அகப்பெருமை, பெருமைன்னு சொன்னா அடுத்தவங்கள்ட்ட பெருமையை வெளிப்படுத்தி பெருமையாக நடந்து கொள்ளு. அகப்பெருமைன்னு சொன்னாக்கா தற்பெருமைன்னு சொல்றது வந்து தனக்குள்ளாலேயே தன்னை பத்தி கொஞ்சம் என்னது பெருமை அடித்துக் கொள்ளுது, அடுத்த ஆட்கள்கிட்ட காட்டிக் கொள்ளுது இல்ல, தன்னை பத்தியே தான் வந்து மிச்சம் பெருசா நினைச்சு கொள்ளுது. நான் அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், நான் தொழுகிறேன், அப்படி செய்யறேன், இந்த காத்து கொடுக்கிறேன், தர்மம் கொடுக்கிறேன், எனக்கு அப்படி டைட்டில் இருக்குது, இப்படி டைட்டில் பட்டம் படிப்பு இருக்குது, பணம் ஈக்குது, ஏதோ ஒன்றை வச்சு தனக்குள்ளாலேயே தற்பெருமை அடிக்கிறது. இதே மாதிரி நயவஞ்சகம், முனாஃபிக்குத்தனம், பொய் பேசுறது, இப்படி ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில எதுவெல்லாம் மோசமான குணங்கள் இருக்குமோ, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ
அவைகளை உள்ளத்தை விட்டும் அகற்றுவதற்காக வேண்டித்தான் நமக்கு தரீக்கத்து தரப்பட்டது. அந்த தரீக்கத்தினுடைய பிரதான அமலாக ஜிக்ரு தரப்பட்டது. ஜிக்ரோடு சேர்த்து அது ஒவ்வொரு தரீக்கத்திலையும் தரப்பட்ட அவுராதுகளை சரிவர செஞ்சு வரும் பொழுது அந்த நஃப்ஸினுடைய படித்தரங்கள் தரீக்கத்துல நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. 7 விதமான நஃப்ஸுகளுக்கு. அந்த 7 நஃப்ஸுக்களை இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்ள எனக்கு தரப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு இம்தியாஸ் ராஜா அடிக்கடி மொத்த உடுக்கி கொண்டிருக்காரு. இன்ஷால்லா முடிச்சுக்கணும், 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கொள்ள. அப்ப 7 விதமான நஃப்ஸுகள் இருக்குது. ஒன்று நஃப்ஸ் அம்மாரா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக நஃப்ஸ் என்பது கெட்டதை கொண்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொண்டு இருக்கும். அதை செய், இதை செய், பாவத்தை செய்ய சொல்லி கெட்டதை தான் அதிகமாக ஏவிக்கொண்டிருக்கும். இதுதான் நஃப்ஸ் அம்மாரா. ஒரு மனிதன் ஒரு காமிலான ஷேகை பிடித்து அந்த ஜிக்ரின் அந்த ஷேகின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அவுராதுகளை சரிவர பேணி ஷரியத்திலையும் பேணுதலாக இருந்து அல்லாஹ் சதாவும் என்னை பார்த்துக்கொண்டு தரீக்கத்து சொன்னாலே என்னது சதாவும் இந்த ஒரு ஃபீலிங் வரணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க. அதுல ஒன்றுதான் வமல் இஹ்சான். இஹ்சான் என்றா என்னன்னு கேட்டாங்க. அப்ப அந்த இஹ்சான் என்ற வார்த்தைக்கு முஹத்திஸீன்கள் சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? இஹ்சான் என்று சொன்னால் தரீக்கத். தரீக்கத் என்றா என்னன்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தரீக்கத் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, இஹ்சான் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இஹ்சான் என்று சொன்னா அதற்குரிய விளக்கம் என்று சொன்னா தரீக்கத். அப்ப இஹ்சான் என்றா என்னன்னு கேட்டதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? அன் தாபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹுவை வணங்கும் பொழுது, தொழுதாலும் திக்ர் வச்சாலும் குர்ஆன் ஓதினாலும் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வை நீ பார்த்து கொண்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு வரும். அல்லாஹ்வை நீ பார்த்து கொண்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படி இல்லையா, அந்த அளவுக்கு உனக்கிட்ட ஈமான் இல்லாட்டி அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை சதாவும் நோட் பண்ணிக்கொண்டே இருக்கிறான், மானிட்டர் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் ஒரு செகண்ட் கூட உன்னால தப்ப முடியாது. சதாவும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த ஃபீலிங் உனக்கு வரணும். இதுதான் தரீக்கத். இதுதான் தரீக்கத். அப்ப தரீக்கத்தினுடைய பாதையில இதுக்கு தரீக்கத்தினுடைய அந்த லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க வந்து முஷாஹதா முராக்கபா. அந்த தாபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு ஏற்படுது என்று சொன்னால் அதற்கு சொல்லப்படும் முஷாஹதா. இல்ல அந்த அளவுக்கு என்கிட்ட ஈமான் இல்ல, நான் நான் அல்லாஹ்வை பார்க்காட்டி அல்லாஹ் என்னை எப்பவும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த ஃபீலிங், அந்த உணர்வு எப்பயும் என்னிடத்தில் ஏற்படுவது முராக்கபா. முஷாஹதா முராக்கபா சொல்லி தரீக்கத்தினுடைய லாங்குவேஜ்ல சொல்லி தரப்படும். எனவே இதெல்லாம் உணர்ந்து தரீக்கத்தில் இருந்து எங்களுக்கு தரீக்கத்து தரப்பட்ட நோக்கம் என்ன, இந்த தரீக்கத்தில் நாங்க ஜாயிண்ட் ஆகினதனுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய தொழுகைகள், நோன்புகள், கொடுக்கின்ற தர்மங்கள் இதெல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது சொன்னாங்க, உம்மத்துக்கு கொடுத்த ஒரு சர்டிபிகேட் என்னன்னு சொன்னால், இன்ன உம்மத்தி லா யுஷ்ரிகூன பில்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக என்ற உம்மத்தி ஷிர்க் சிக்கல் செய்ய மாட்டாங்க. ஷிர்க்கை விட்டும் பாதுகாக்கப்பட்ட உம்மத் இந்த உம்மத். இன்றைக்கு அடுத்த சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவங்க எல்லாம் எங்களுக்கு தரக்கூடிய டைட்டில் என்னது? இவனோட எல்லாம் முஷ்ரிக்குகள், ஷிர்க் வைக்கக்கூடியவங்க, கபர் வணங்கிகள் என்று சொல்லி எத்தனையோ டைட்டிலை தாராங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இந்த உம்மத்து ஒரு நாளும் ஷிர்க் வைக்க மாட்டாங்க. சூரியனையோ சந்திரனையோ மரங்களையோ நெருப்பையோ கட்டளையோ எதையுமே வணங்காத ஷிர்க்கை விட்டும் பாதுகாக்கப்பட்ட உம்மத் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வாரண்டி கேரண்டி தந்திக்காங்க. அவங்க உத்தரவாதம் தந்தத்துக்கு பின்னால நாம இடத்துக்கு பயப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை பயப்பட இல்லைன்னு சொன்னா அதை பத்தி யாரும் பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக இந்த உம்மத்து அதை விட்டும் பாதுகாக்கப்படும். ஆனால் இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலா உம்மத்தி அஷ்ரிக்கல் அஸ்கர். இந்த உம்மத்திடத்தில் நான் மிச்சம் பயப்படுறது என்ன தெரியுமா? மிச்சமே பயப்படுறது அஷ்ரிக்கல் அஸ்கர், சின்ன ஷிர்க்கை தான் நான் இந்த உம்மத்திடத்தில் பயப்படுகிறேன். சின்ன ஷிர்க்கு. அப்ப சஹாபாக்கள் திருப்பி கேட்கிறாங்க, காலு யா ரசூலல்லாஹ் வம ஷிர்க்குல் அஸ்கர், அதென்ன யா ரசூலல்லாஹ், சின்ன ஷிர்க்கு பெரிய ஷிர்க்கு, சின்ன ஷிர்க் என்றா என்னன்னு சொல்லி சஹாபாக்கள் திருப்பி கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ரியாஉ, முகஸ்துதி. இஹ்லாஸ் என்று சொன்னால் தூய்மை,
அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் செய்யறது. ரியா என்று சொன்னால் முகஸ்துதி, அல்லாவுக்காக வேண்டி செய்யறது இல்ல. மத்தாள்கள் என்னைய பத்தி என்ன செய்யணும், புகழணும். இப்ப நான் பயான் பண்ணி கொண்டிருக்கேன், என் பயான எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணணும் என்ற நோக்கத்தோட பண்ணினா இதுதான் ஷிர்க். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார், சின்ன ஷிர்க். இது என்னுடைய உம்மத்தை ஆட்டி பறக்கும். என் உம்மத்திடத்தில் நான் பயப்படுவது இதைத்தான். ஒவ்வொரு தனிநபரிடத்திலையும் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னிடத்தில் இந்த தன்மை இருக்குது. ஒருத்தர் தொழுறாரு, தொழும் பொழுது அடுத்தவங்க என்னைய தொழுகையாளி என்று சொல்லணும் என்று நினைச்சா அதுதான் ஷிர்க். தர்மம் கொடுக்கிறாரு, உணர்த்தருக்கு ஹதியா கொடுக்கிறாரு, சதக்கா கொடுக்கிறாரு, பள்ளிவாசலுக்காக, மதரசாவுக்காக, கல்யாணத்துக்காக, ஏழை எளியவர்களுக்காக உதவி செய்யறாரு, பரங்காசுகளை வீசுறாரு, எனத்துக்காக. அடுத்தவங்க என்னை ஒரு கொடைவல்லல் என்று புகழணும், நான் நல்ல தர்மம் கொடுக்கக்கூடியவன் என்று புகழணும். இதுதான் சின்ன ஷிர்க். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பயந்தார்களோ இன்றைக்கு ஒவ்வொரு தனிநபரிடத்திலையும் அந்த விஷயத்தை, அந்த ஷிர்க்கை இன்றைக்கு சர்வசாதாரணமாக காணக்கூடியதா இருக்கு. சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி காட்டுது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், எந்த ஒரு விஷயத்தையும் அமல் நன்மையை நாடி செய்யுங்க, இஹ்லாஸோட செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக வேண்டி செஞ்சா அதுல நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்கும். அப்ப நஃப்ஸுடைய 7 வகை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக் கொள்றேன். அப்ப நஃப்ஸ் அம்மாரா, அந்த அம்மாரா என்று சொல்லக்கூடிய நஃப்ஸ் அதுதான் ஆக பயங்கரமானது. எல்லாத்துக்கும் அந்த நஃப்ஸ்ல தான் எல்லோரும் பொதுவாக இருப்பாங்க. அப்ப ஒரு மனிதன் தரீக்கத்தில் இணைந்து ஷேக்மார்களினால் கொடுக்கப்படக்கூடிய அந்த விருதுகள் ஔராதுகளை கண்டினியூ பண்ணி எந்த அளவுக்கு ஜிக்ர்ல ஸலவாத்துல தன்னை திளைத்து தன்னை மறந்து எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்காக 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 சொல்லி உல தூய்மையோடு இஹ்லாஸோடு செய்ய 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 அந்த நஃப்ஸ் அம்மாராவில இருந்து அடுத்த படித்தரத்துக்கு ஒரு மனிதன் செல்லுவான். நஃப்ஸினுடைய 2வது படித்தரம் நஃப்ஸ் அம்மாரால இருந்து 2வது படித்தரம் நஃப்ஸ் லவ்வாமா, லவ்வாமான்னு சொல்லக்கூடிய நஃப்ஸினுடைய படித்தரம். அதிலையும் ஒரு மனிதன் இருந்து அதிலையும் எத்தனையோ விதத்தில் அவன் நஃப்ஸில் சோதிக்கப்படுவான். நீண்ட விளக்கங்கள் நேரமிடம் தராமல் இருக்கின்றது. அதிலையும் அவன் ஜிக்ரின் மூலமாக தன்னுடைய நஃப்ஸை பக்குவப்படுத்தி நஃப்ஸுக்கு இடம் கொடுக்காம ஜிக்ரிலேயே திளைத்திருக்கும் பொழுது அந்த லவ்வாமா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டெப்பையும் தாண்டி 3வது படித்தரம் நஃப்ஸ் முல்ஹிமா என்று சொல்லக்கூடிய அடுத்த படித்தரத்துக்கு போவான். இதெல்லாம் மனிதனுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியது, பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய நஃப்ஸினுடைய படித்தரங்கள். அப்ப 3வது படித்தரம், முதலாவது அம்மாரா, 2வது லவ்வாமா, 3வது முல்ஹிமா. அந்த முல்ஹிமாவிலையும் இருந்து ஒரு மனிதன் தரீக்கத்தில இருந்து ஜிக்ரோடு சுக்ரோடு எல்லா விஷயங்களையும் இஹ்லாஸோடு செய்து ஜிக்ரிலேயே திளைத்து 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 தன்னுடைய நஃப்ஸை அடக்க 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 அந்த முல்ஹிமாவில இருந்து அடுத்த படித்தரம் முத்துமைன்னா என்று சொல்லக்கூடிய படித்தரத்துக்கு சென்று விடுவான். அந்த முத்துமைன்னா என்று சொல்லக்கூடிய படித்தரத்துக்கு சென்று விட்டால் அவனுக்கு அந்த ஜிக்ர்கள், அவன் செய்யக்கூடிய ஜிக்ர்கள் அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், ஜிக்ரின் மூலமாக அவனுக்கு உடம்புல அவனுக்கு உலகத்தில உள்ளத்தில என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஜிக்ரின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு பெரும் ஒரு மன நிம்மதியை கொடுப்பான். ஜிக்ருடைய சபைகள்ல மஜ்லிஸ்கள்ல சரியான முறையிலிருந்து உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருந்து பாருங்க. ஜிக்ருடைய மஜ்லிஸில் இருந்தாலும் சரி, தனிமையில இருந்து ஜிக்ரு செஞ்சாலும் சரி, அந்த ஜிக்ரை செய்ய வேண்டிய முறையில் அந்த ஜிக்ருடைய பக்குவத்தோடு செய்யும் பொழுது அல்லாஹ் உள்ளத்துக்கு பெரும் ஒரு ராகத்தை தருவான், மன நிம்மதியை தருவான், மனதில் ஒரு பெரும் ஒரு சலாமத்தை ஏற்படுத்துவான். அப்ப 4வது படித்தரம் முத்துமைநாடு சொல்லக்கூடிய அந்த படித்தரம். 5வதாக அந்த முத்துமைநாடு சொல்லக்கூடிய படித்தரத்தை அடைந்தவர்கள் அத்தனை இறைநேசர்களும் முத்துமைநாடு சொல்லக்கூடிய படித்தரத்தை அடைந்தவர்கள். அதையும் தாண்டி நஃப்ஸினுடைய 6வது படித்தரம் ராதியா, 7வது படித்தரம் மர்தியா, 5வது படித்தரம் ராதியா, 6வது படித்தரம் மர்த்தபா 6வது ஸ்டெப் மர்தியா, 7வது ஆக உச்சக்கட்டம் காமிலா, இன்சான் காமில் என்று சொல்லுவோம். முழுமை பெற்ற ஷேகுமார்கள் ஷேகு காமில் என்று சொல்லுவோம், இன்சான் காமில் என்று சொல்லுவோம். அந்த படித்தரத்தை அடைஞ்சவங்க. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய ஸ்டெப்பை, அந்த ஸ்டாண்டர்டை, அந்த தரத்தை அமைதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும் அல்லாஹுவினால் நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையிலும் இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து
நீ வதுகுலி ஜன்னத்தி, சுவர்க்கம் நீ நுழைந்து விடுவாயாக. அப்ப இந்த 7வது படித்தரம் காமிலாடு சொல்லக்கூடிய ராதியா மருதியா காமிலாடு சொல்லக்கூடிய அந்த படித்தரங்களை அடைந்தவர்கள் தான் இன்சான் காமில் என்று சொல்லக்கூடிய இறைநேச பெருமக்கள். அப்படிப்பட்ட அந்த பக்குவத்தை எம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் தரீக்கத்து நமக்கு தரப்பட்டது. அப்ப எல்லா நிலைமைகளையும் தரீக்கத்துல நான் இவ்வளவு வருஷம் இருக்கிறேன், காதிரியாவிலேயோ ஷாதுலியாவிலேயோ ஜிஸ்தியாவிலேயோ நக்ஷபந்தியா ஏதாவது ஒரு தரீக்கத்துல நாங்க கைப்பிடித்து பையத்து செஞ்சு ஷேக்மார்களிடத்திலிருந்து அவங்களால தரப்பட்ட அந்த விருதுகளை செஞ்சு வாரமே, எந்த அளவுக்கு என்ற உள்ளத்தில் அந்த நஃப்ஸினுடைய படித்தரத்தில் எந்த அளவு நான் அடைஞ்சிருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தை விட்டும் எந்த அளவுக்கு பொறாமைகள் பெருமைகள் அகப்பெருமைகள் பொய் நயவஞ்சகம் எந்த அளவுக்கு உள்ளத்தை விட்டும் அகன்று நான் தூய்மை பெற்றிருக்கின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், உள்ளம் தூய்மை அடைந்து விட்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள். உள்ளம் தூய்மை இல்லாமல் என்னத்தை நெத்தி கருக்க தொழுதாலும் எவ்வளவு தர்மம் கொடுத்தாலும் அது எல்லாம் சரியான முறையில செய்யப்படக்கூடிய அமல்களாக இருக்க மாட்டாது. அதுல தூய்மையான இஹ்லாஸ் இருக்க மாட்டாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்களே ரியான்னு சொல்லக்கூடிய இந்த முகஸ்துதி ஏதோ ரீதியில எங்களுடைய நஃப்ஸ் எங்களிடத்தில் ஏற்படுத்தி எங்களுடைய அமல்களை எல்லாம் நாசமாக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயங்களை சரிவர தெளிந்து புரிந்து நாம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய சீராக்கக்கூடிய நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மனிதர்களோடு சாலிஹீன்களோடு உண்மையான சாலிஹீன்களோடு உண்மையான ஷேக்மார்களோடு காமிலான ஷேக்மார்களோடு சகவாசம் வச்சு அவங்களின் மூலமாக எங்களை நாம பக்குவப்படுத்தி ஷரியத்திலையும் தரீக்கத்திலையும் பக்குவமாக நடந்து அல்லாஹ்விடத்தில் உயர் அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தையும் அகற்றி நாம் உன்னை நெருங்கி வரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. சதாவும் உன்னுடைய ஒவ்வொரு நாமத்தையும் நினைத்து நினைத்து உனக்கு சுக்ர் செய்கின்றவர்களாக, உன்னை அதிகம் அதிகம் ஜிக்ர் செய்கின்றவர்களாக, உன்னை அதிகம் ருக்கு சுஜூது செய்து உன்னை வணங்கி வழிபடுகின்றவர்களாக, எந்த ஒரு அமலை செய்தாலும் ரியாடி சொல்லக்கூடிய முகஸ்துதியை எங்களை விட்டு முழுமையாக அகற்றி எதை செய்தாலும் யா அல்லாஹ் உனக்காக என்ற நோக்கத்தோடு செய்கின்ற நல்ல பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அத்தனை பேர்களையும் கபூல் செய்து ஈருலக பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துக்கள் நாட்ட தேட்டங்கள் அனைத்தையும் இந்த மஜ்லிஸினுடைய ஹுர்மத்தை கொண்டு இந்த மஜ்லிஸில் பேர்நாமம் சொல்லப்பட்ட ஷேகுமார்கள் நல்லவர்கள் அவுலியாக்களுடைய பரக்கத்தை கொண்டு நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. எங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா விதமான கவலைகள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் பலாய்கள் முசீபத்துக்கள் நோய்கள் துன்பங்கள் அனைத்தையும் அகற்றி வைத்தருள் புரிவாயாக. எங்களில எங்களது குடும்ப மக்களில எங்களுக்கு உகப்பான மக்களில யார் யாரெல்லாம் என்னென்ன நோயில கஷ்டப்படுகின்றார்களோ அத்தனை மக்களுக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுளை நல்ல சதர சுகத்தோடு கொடுத்தருள் புரிவாயாக. வயது வந்த குமரி பெண்களுக்கு வாலிபர்களுக்கு யா அல்லாஹ் பொருத்தமான ஜோடிகளை சேர்த்து வச்சு அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை மனமாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய அந்த பொறுப்புகள் பாரங்களை நீக்கி அவங்க சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய தௌஃபீக்கை யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தருள் புரிவாயாக. நல்ல ஈமானை கொடுத்தருள் புரிவாயாக. அந்த பிள்ளைகளுடைய ஈமான்கள் பறிக்கப்படுவதை விட்டும் பாதுகாத்தருள் புரிவாயாக. நல்ல அகலாக்கள் நல்லொழுக்கம் நிறைந்தவர்களாக இஸ்லாமிய பண்பாடுகள் நிறைந்தவர்களாக இஸ்லாத்துக்காக தரீக்கத்துக்காக சுன்னத் வல் ஜமாஅத்துக்காக வேண்டி நிறைய ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்ப மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஜெனரேஷன்களுக்கும் நசீபாக்கருள் புரிவாயாக. உண்மையான ஈமானோடு வாழ்ந்து உண்மையான ஈமானோடு மரணிக்கின்ற தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. என்றிருந்தாலும் எங்களுடைய ஹயாத்து எங்களுடைய அஜல் முடிஞ்சி எங்களுக்கு மௌத் வரக்கூடிய நேரத்தில் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பார்ல எங்களை சேர்த்து வச்சிரியா அல்லாஹ். உன்னை ஜிக்ர் செய்தவர்களாக சுவர்க்கத்தில் எங்களுக்காக நீ ஒதுக்கிய அந்த தலங்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் பல்லாயிரம் ஸலவாத்துக்கள் சலாம்கள் ஓதிய நிலைமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்காட்சிகளை தரிசனங்களை பெற்றவர்களாக நாங்க கைப்பிடித்த ஷேகுமார்களுடைய திருவதனத்தை பார்த்த நிலைமையில நிரப்பமான ஈமானோடு எங்களுடைய ரூஹு புரிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீயில் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு